இந்த ஆள் எப்படியாச்சும் ஜெயில இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய ஐடியாஸ் பண்றாரு. ஜெயிலுக்குள்ள ஒரு பூச்சி மாதிரி போயிட்டு இருக்கோம். அதை பிடிச்சி அவரோட பாக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பூச்சியை கல்ல வச்சே நசுக்கி கொண்டுட்டு ஜெயிலர் குடிக்கிற காஃபில கலந்துறாரு. ஜெயிலருமே அந்த காஃபி எடுத்து குடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப வயிறு வலி வந்துட்டு பாத்ரூமுக்கு ஓடி போயிடுறாரு. அவரோட பெல்ட் வந்து பாத்ரூம் கதவு மேலதான் தொங்கிட்டு இருக்கும். அந்த ஜெயில் சாவியும் வந்துட்டு அங்கதான் இருக்கும். அதனால ஒரு சோப்பு கொண்டு வந்து சாவியோட அச்சு எடுத்துக்கிறாரு. அடுத்ததான் ஜெயிலர் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப சாவியில சோப்பு இருக்கிறத பாக்குறாரு. யாரோ தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது கரெக்டா இந்த ஆளு சாவியை வச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்றத பாத்துருவாரு. உடனே அவரை உள்ள கூட்டிட்டு வந்து வச்சுட்டு எங்கேயாச்சும் சாவியை ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தியே தேடி பாக்குறாங்க. ஆனா அவர் சாவியை முழுங்கிட்டு இருப்பாரு. என்னதான் வாய்க்குள்ள தண்ணியெல்லாம் ஊத்தி பார்த்தாலுமே சாவியை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. இவருமே தப்பிச்சிருவாரு. சரி எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு சீக்கிரமா தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அந்த ஜெயில விட்டு தப்பிச்சிருவாரு. ஆனா காட்டுக்குள்ள போகும்போது திருப்பியுமே போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாட்டிப்பாரு. திருப்பி அவரை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு போயிருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் மூவிஸ் அண்ட் சீரிஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட புது சேனலான கீஸ் கிராக்ஸ் செக் பண்ணி பாருங்க. அரமார்க் கிட்ட நான் சேனல் டேக் பண்ணி வச்சிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க.